கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதர்களை நாம் கனப்படுத்த வேண்டியது மிக அவசியம். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையே உண்மையும் உத்தமமான ஊழியர்களை நம்ம குறை சொல்றது. உண்மையும் உத்தமமான ஊழியர்களை கனப்படுத்த தவறுது. உண்மையும் உத்தமமான ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது இல்லை, உற்சாகப்படுத்துறது இல்லை. இப்படி ஒரு குறைபாடு சிலர்கிட்ட இருக்கு, எல்லார்ட்டையும் இல்லை. உண்மையும் உத்தமமான ஊழியர்கள் யார்? தேவ சமூகத்தில் எப்பயும் இருப்பாங்க. மோசே பாருங்க, 40 நாள் உணவும் இல்லாமல் தண்ணீரும் இல்லாமல் தேவனோடு சஞ்சரித்து 10 கட்டளைகளை பெற்று அதை எழுதி எடுத்துட்டு வர்றார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியர்கள் இருக்கிறாங்க. கண்ணீரோடு ஜெபிச்சு தேசத்துக்காக ஜனங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்கள் ஊழியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உபவாசம் இருந்து குழந்தை இல்லைன்னு வருவாங்க. அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறோம். அவங்க அப்படி கடந்து போவாங்க. அவங்க கன்சீவ் ஆனதுக்கப்புறம் எங்களை திரும்பி கூட பார்க்கல. அப்படி நிறைய அனுபவங்கள் எனக்கு உண்டு. வீடு கட்டும்படியாக ஜெபிப்பாங்க. வீடு இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஜெபம் பண்ணுவோம், வீட்டுக்காக எல்லாம் பிரயாசப்படுவோம். அவங்க வீடு திறப்புல அன்றைக்கி எங்களுக்கு சொல்லாம கூட இருப்பாங்க. நிறைய இடங்களில் திருமணத்துக்காக ஜெபிப்போம், சொல்ல மாட்டாங்க. இப்படி கனப்படுத்தாமல், கர்த்தருடைய மனுஷங்களை கனப்படுத்தாமல் இருக்கிற ஒரு சிலர் இருந்தாலும், சிலர் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தோடு தேவ மனிதர்களை கர்த்தருக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்து மிகவும் அதிகமாக அவங்கள கனப்படுத்தி கர்த்தரிடத்தில் 10 மடங்கு ஆசீர்வாதம் பெறுகிற அநேக மக்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. நான் சந்திக்கிறேன், என்னோட இருக்கிறாங்க. அநேக காரியங்களில் கர்த்தருடைய ஊழியக்காரர்கிட்ட ஆலோசனை கேட்டு அவங்களுக்கு ஒத்தாசை பண்ணி உதவி செய்து உற்சாகப்படுத்தி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களுடைய குறைவுகள் அவங்கள தாங்குகிற நல்ல விசுவாச மக்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியர்களை கனம் பண்ணுறவங்களுக்கு கர்த்தர் பரத்திலிருந்து 10 மடங்கு கனத்தை தரார். கனம்னா வெறும் தசம காணிக்கை இல்லை, மற்ற எல்லா காரியங்களும் அதிகமாக ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும் விசுவாச மக்கள். இதுதான் மிகப்பெரிய காணிக்கை. பணத்தை விட, பொருளை விட ஜெபம் மிகப்பெரிய விலையேற பெற்றது. கர்த்தருடைய மனுஷர்களுக்காக தேவனுடைய திறப்பின் வாசல் நின்று ஜனங்களுக்காக நிற்கிற பிரசங்கிக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக அவங்க பரிசுத்தமாக இருக்கணும், அவங்க உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும், நல்ல உற்சாகமாக இருக்கணும், சுகபலன் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சு கர்த்தருடைய ராஜ்யத்தை அவங்க கட்டுவதற்கு விசுவாச மக்களுடைய ஜெபம் மிக அவசியமானது. விசுவாசிக்கிற மக்கள், விசுவாசிக்கிற கூட்டம், விசுவாச மக்கள் ஜெபிக்கிற ஜெபம் பிரதானமான ஒரு காரியம். கர்த்தருடைய ஊழியர்களை கனப்படுத்துறது இந்த ஜெபத்தின் மூலமாகவும் நம்ம செய்யணும். அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களோட கூட பேசணும், அவங்கள விசாரிக்கணும், அவங்க குடும்பத்தை விசாரிக்கணும். இப்படிலாம் செய்யக்கூடிய காரியங்கள் அருமையான ஒரு கர்த்தருடைய ஊழியம். அருமையான ஒரு கர்த்தருடைய ஊழியம். கர்த்தர் இந்த காரியங்களுக்கு நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.